இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு தீபத்தூணிலே ஏற்ற வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு. தீபத்தூண் யாருக்கு சொந்தம்? தீபத்தூண் எல்லோருக்குமே தெரியும், அது முருகனுக்கு சொந்தம். அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சொந்தம். திருப்பரங்குன்றம் கோயிலை யார் நிர்வகிக்கிறாங்க? இந்து அறநிலைத்துறை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அறநிலைத்துறை, அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த அறநிலைத்துறை நிர்வகிக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. நீதிபதியினுடைய உத்தரவு என்ன? அறநிலைத்துறை சார்பாக உங்க கட்டுப்பாட்டுல கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூணில தீபத்தை ஏற்ற வேண்டும் என்பது நீதிபதியினுடைய ஆர்டர். எதுவுமே தவறு இல்லைங்களே. தீபத்தூண் கோயிலுக்கு சொந்தம், தவறு இல்லை. கோவில் இந்த அறநிலைத்துறை அவங்க நிர்வகிக்கிறாங்க சட்டத்தின்படி. அப்ப நீதிபதி இந்த அறநிலைத்துறை சொல்றாங்க, நீ போய் தீபம் ஏற்று. இதுல ஆச்சரியம் என்னன்னா, டிசம்பர் 1ஆம் தேதி தீர்ப்பு கொடுத்த பிறகு இஸ்லாமிய தர்காவில் இருக்கிறவங்க அப்பீல் போகல. 2ஆம் தேதி அப்பீல் போகலீங்க. 2ஆம் தேதி அப்பீல் போன ஒரே ஒரு நபர் யாருன்னா, அந்த இந்து அறநிலைத்துறை அந்த கோவிலினுடைய செயலாளர் அப்பீலுக்கு போறாரு. இந்த தீர்ப்பு தவறு. அப்ப நாம் எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை கேட்கிறோம், எதுக்குங்கய்யா இந்த அறநிலைத்துறை வச்சிருக்கிறீங்க? இந்து சொத்துக்களை பாதுகாப்பதற்கு, இந்து கோவிலை பாதுகாப்பதற்கு, அதாவது உங்க வேலை. எதற்கு செயல் அலுவலருக்கு, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசருக்கு மக்கள் வரி பணத்துல மாசம் 1ஆம் தேதி சம்பளம் அக்கௌண்ட்ல எதுக்கு போடுற? கோவிலை நிர்வகிப்பதற்கு, இந்து சொத்துக்களை பார்ப்பதற்கு. அப்படி இருக்கும்போது அந்த கோவிலுடைய செயல் அலுவலர் எதற்காக மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளையில 2ஆம் தேதி எதுக்கு அப்பீல் போறாரு? தர்காக்காரங்க அப்பீல் வரல, இஸ்லாமியர் அப்பீல் வரல. அப்படி உனக்கு ஓட்டு பிச்சை எடுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு சிறுபான்மையினுடைய ஓட்டை பிச்சை எடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து இஸ்லாமியரே போகல, கோவிலுடைய செயல் அலுவலர் கோயிலை பாதுகாக்க வேண்டிய போறாரு. ஐயோ, அது பிரச்சனைங்க. இந்த தீர்ப்பை நான் எதிர்க்கிறேன். இதிலிருந்து நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கின்றார், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, யாருடைய வாக்கு வங்கியை குறிவைப்பதற்காக, எதற்காக இந்து சொந்தங்களுடைய மனதை புண்படுத்துகின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்று சொந்தங்களை நம்ம இதோடு நிப்பாட்ட போறது இல்லைங்க. இன்னும் நாம நல்லா புரிஞ்சுக்கணும். இதே கோவில்ல ஜனவரி மாசம் இது சிக்கந்தர் மலை என்று இஸ்லாமியர்கள் சொன்னார். சிக்கந்தர் மலை என்று சொன்ன பொழுது கோர்ட்டுக்கு யாரு முதல்ல போயிருக்கணுங்க? இந்து அறநிலைத்துறையுடைய செயலர் போயிருக்கணும். ஐயா, இது ஆங்கிலேயர்கள் காலத்திலே முடிவு செய்யப்பட்டது, இது திருப்பரங்குன்ற மலை, இது கோவிலுக்கு சொந்தம் என்பது பிரிவி கவுன்சில் முடிவு பண்ணிட்டாங்க. அவர் தானே போயிருக்கணும். அவர் போகல. கோவில்ல மாமிசம் சாப்பிடலாம், அசைவ உணவு சாப்பிடலாம். அதை எதிர்த்து யார் போயிருக்கணும்? கோவிலுடைய செயலர் போயிருக்கணும், அறநிலைத்துறை போயிருக்கணும். போகல. அதை எதிர்த்து 2 இந்து பக்தர்கள் போனாங்க. இது சிக்கந்தர் மலை கிடையாதுங்க ஐயா, கந்தர் மலை. போனது யாருங்க? இந்து பக்தர். இந்த கோவில்ல அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, அதை எதிர்த்து போனது இந்து பக்தர். தீர்ப்பு உயர்நீதிமன்றம் மறுபடியும் கொடுத்தாங்க, இது சிக்கந்தர் மலை கிடையாது, இந்த கோவில்ல அசைவ உணவு உண்ணக்கூடாது. நல்லா நீங்க புரிஞ்சுக்க, அரசனுடைய நோக்கத்தை நம்முடைய பக்தர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை எதிர்த்து அறநிலைத்துறை எங்கேயுமே போல. ஆனா அறநிலைத்துறை எதிர்த்து எப்ப போனாங்க? தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்ன பிறகு அறநிலைத்துறைக்காரன் போறான். மாமிசம் சாப்பிடும் போது அறநிலைத்துறைக்காரன் போகல. கந்தர்மலை என்கின்ற பெயரை மாற்றி இது இன்னொரு பேரை வைக்கும் போது அறநிலைத்துறைக்காரன் போகல. தீபத்தை ஏற்று என்று சொல்லும் பொழுது அறநிலைத்துறைக்காரன் போறாங்கன்னா, தமிழகத்தில் தொடர்ச்சியாக நாம் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், RSS பேரியக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது, இந்து அறநிலைத்துறையை கலைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கலைச்சிட்டு வீட்டுக்கு போங்கயா. நீங்க யாருடைய சொத்தை, யாருடைய உரிமையை பாதுகாக்க வேண்டியவர்கள்? நீங்க என்ன வேலை செய்றீங்க?